வணக்கம், வெல்கம் பேக் டு இட் தமிழன் சேனல். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டில் லைஃப் ஹேக்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பேஸ் பண்ணி. சப்போஸ் உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எல்லா மொபைல்லையும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் வந்துருச்சு. ஸோ இன்னுமே நிறைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கராக தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் 100% வச்சிங்கன்னா ஓரளவுக்கு தான் கொஞ்சம் வந்து வால்யூம் கிடைக்கும். இன்னைக்கு பண்ண போகிற லைஃப் ஹேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொன்னியின் செல்வன் மூவி இப்போ கொஞ்சம் நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எனக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது, உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கிட்டா மூவி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான புக்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நானும் ரிலேட்டடாக தேடி பார்க்கும்போது என்னால் அந்த அளவுக்கு வந்து படிக்க முடியல. ஸோ அதுக்கு ஏதாச்சும் வேறு ஆப்ஷன் இருக்கான்னு தேடி பார்க்கும்போது குக்கு எஃப்எம் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து கண்ணில் மாட்டுச்சு. ஸோ இதில் உள்ளே போய் பார்க்கும்போது பொன்னியின் செல்வன் ரிலேட்டடாக நிறையா வந்து ஆடியோ லைப்ரரிலாம் இருந்துச்சு. நம்ம என்னதான் ஒரு புக்கை திறந்து படிக்க ஆரம்பிச்சோம்ல, ஒரு மாதம் 2 மாதம் கிட்ட படிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சம்மரி மாதிரி அந்த புக்கில் இருக்கிறத என்ன அப்படின்றத தெளிவாகவே சம்மரி மாதிரி கொடுத்துருக்கனால இதை நீங்கள் ஒரு பாட்டு கேட்குற மாதிரியே ஒரு ஃபுல் புக்கையுமே உங்களால் வந்து ஈஸியாக ஆடியோ ஃபார்மேட்டில் லிசன் பண்ணிக்க முடியுது. இந்த 2 கஷேத்திரங்களுக்கும் மத்தியில் தொண்டை நாட்டிலிருந்து நடுநாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் செல்லும் ராஜபாட்டை அந்த நாளில் அமைந்திருந்தது. ஸோ இந்த புக்கு மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஃபேமஸான இன்ட்ரெஸ்டான பல புக்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்கு. ஸோ ஆடியோ லைப்ரரியாக வந்து கொடுத்துருக்கனால ஈஸியாக வந்து லிசன் பண்ணிக்க முடியுது. தமிழ் லாங்குவேஜில் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு கிடையாது, எக்கச்சக்கமான லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இங்கிலீஷுமே இருக்கு. குக்கு எஃப்எம் இந்தியாவிலேயே ஒரு லீடிங்கான ஆடியோ புக் ஆப். ஸோ இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4.5க்கு மேலே ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா புக்கையுமே ஆடியோ ஃபார்மேட்டில் கொடுத்தது தான். ஸோ நார்மலாக ஒரு புக்கை போய் பை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னாவே 400 ரூபாய்க்கு மேலே தான் வரும். இதில் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனே பார்த்தீங்கன்னா 399 தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா DIT50 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 199லேயே இதை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்க முடியுது. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஆடியோ ஃபார்மேட்லேயே இதுக்கப்புறம் நீங்கள் கதையெல்லாம் கேட்டுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இது போல் சின்னதாக ஒரு பிரிண்ட் போட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த பிரிண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கார்ட்போர்டு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஃபுல்லாக நம்ம கார்ட்போர்டில் தான் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ்லாம் வந்து அந்த கார்ட்போர்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து தனித்தனியாக இருக்கனால செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து ஈஸியாக பண்ண முடியுது. இதை உங்களுக்கு ட்ரா பண்ண முடிஞ்சால் ஈஸியாக வந்து ட்ராவும் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அதனால தான் பிரிண்ட் போட்டுக்க சொன்னேன். நெக்ஸ்ட் இந்த கார்ட்போர்ட் பீசஸ்லாம் நம்ம செப்பரேட்டாக வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது நீங்கள் கத்தி பேஸ் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். ஸோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நகத்துலலாம் சில இடத்துலலாம் கீரல் வந்து விழுந்துருச்சு. ஸோ கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். ஸோ இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டவர் மாதிரி இருக்க இந்த ஒரு பீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 பீஸ் தேவைப்படும். ஸோ இதில் வந்து 6 பீஸ்னு எழுதியிருந்தால் கொஞ்சம் பெருசாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் 6 பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் 5 பீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது போல் வந்து ஒரு 5 பீஸ் வந்து செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது போல் சின்னதாக வந்து வளைக்கிற மாதிரி உங்களுக்கு வேணும். ஏன்னா வந்து க்ளூகன் போட்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக வந்து ஒட்டிக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இது போல் டேபிளில் வச்சுட்டு டாப்பில் கை வச்சுட்டு லைட்டாக கீழே வந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பீசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்ச மாதிரி இருக்கும். நான் இப்போ எந்தெந்த பீஸ்லாம் காட்டுறனோ அந்தந்த பீஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்க பீஸு 2 எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் பிடிச்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிளாக பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டாப்பில் ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாட்டமில் ஒட்டினீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் தனியாக வச்சுட்டு காயட்டும். நெக்ஸ்ட்டு 2 பீஸை வந்து எடுத்து ஒட்டிக்குங்க. ஸோ ஒட்டி முடிச்சுட்டு எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் இந்த 4 பீஸையுமே சேர்த்து கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக வந்து ஒட்டிக்குங்க. இப்போ பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமஃபோன் ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வச்சோன்னா ஃபுல் ஃபினிஷ்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிக்குங்க, க்ளூ அப்ளை பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷில் ஃப்ரண்ட் பாடி மட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். நான் பிரிண்ட் போட்டதில் வந்து சில பீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹோல் மாதிரியும் போட்டாலும் பரவாயில்ல, இல்லை ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல. சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்கும். ஸோ அந்த பீஸ் எடுத்துகிட்டு ட்ரையாங்கிள் மாதிரி சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதையும் லைட்டாக நம்ம வளைச்சி ஆல்ரெடி எடுத்துருப்போம். ஸோ அதை வந்து இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்கும், சின்ன ஹோலாக வந்து கீழே இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நான் இப்போ எப்படி ஒட்டுறனோ அதே போல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிக்குங்க. இந்த ஹோல்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும். ஸோ ஃபைனலாக வந்து நான் சொல்கிறேன் எதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது போல் ஒரு பீஸ் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல் வந்து இருக்கும். ஸோ கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார் மாதிரி போட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
அவ்வளோதான். நீங்கள் சர்க்கிளாக கட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக ஸ்கொயராகவும் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது போல் சின்ன சின்ன பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் க்ளூ அப்ளை பண்ணி இது போல் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். க்ளூ அப்ளை பண்ணி இந்த பாக்ஸையுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் சின்னதாக ஒரு ஹோல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பெரிய லெவல் பேப்பரில் வந்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது A4 லெவலில் நீங்கள் சின்னதாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சிருந்தா அந்த பெரிய பாக்ஸ்க்குள்ளே இந்த சின்ன பாக்ஸை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். லைட்டாக நான் எந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணுறனோ அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே இருக்க ஹோல்ஸும் இந்த ஹோல்ஸும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிராமோஃபோன் ஹெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஹோல்ஸ் போட்டிருப்போம்ல, ஸோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து இந்த ஹோலும் அந்த ஹோலும் இருக்க மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்மளோட கிராமோஃபோன் டிசைன் வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். பார்க்குறதுக்கே லுக் வைஸ் வேறு லெவலில் தான் இருக்குது. உங்களுக்கு பெயிண்ட் ஏதாச்சும் கலர் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கலர் கூட யூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. எந்த அளவுக்கு சவுண்ட் இருக்குன்னு தெரியல. சவுண்டை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் கீழே இருக்க ஹோல்ஸ்லாம் எதுக்கு அப்படின்ட்டு. நீங்கள் இதை சார்ஜ் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கீழே அந்த ஹோல்ஸ்லாம் விட்டு ஒயர் தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே அந்த எக்ஸ்ட்ரா பாக்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணாட்டி டாப்பில் இருக்க அந்த ஒரு பாக்ஸ் மட்டுமே வந்து போதும். ரெண்டாவதாக பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ் ஆம்பிளிஃபையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிண்டெல்லாம் இதை எடுத்துகிட்டு வரல. சின்னதாக ஒரு மார்க்கிங் ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ இதுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுக்கும் வந்து டைமென்ஷன் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து 10 சென்டிமீட்டருக்கு நான் ஒரு மார்க் வச்சுட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் வச்சு லைன் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டாப்பில் அது 10 சென்டிமீட்டர் வந்து இழுத்து விட்டுக்குங்க. இந்த பீஸை தனியாக கட் பண்ணிங்கன்னா டாப்பில் அந்த கர்வ் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல இருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ டாப்பில் இந்த லைனையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்குங்க. கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவம் வேறு நடந்துச்சு. வீட்டு சைடு மழை பெஞ்சிட்டு இருந்தனால கரண்ட்டை வந்து கட் பண்ணி விட்டாங்க. 2 லைட்டு சப்போர்ட்டுக்கு வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த லைட்டில் தான் வச்சு சரி அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் டார்க்காக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பீஸ் பார்க்குறதுக்கு இது போல் தான் இருக்கும். ஸோ இதே போல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் பீஸோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் டாப்பில் இப்போ நான் எப்படி வைக்கிறனோ அதே போல் வச்சுட்டு கீழேயும் 6 சென்டிமீட்டர் வச்சுட்டு 20 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு வந்து போட்டுக்குங்க. ஸோ இந்த பீஸை கட் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பீஸ் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் பீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கேன். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் வச்சுட்டு இந்த 10 சென்டிமீட்டரையும் இந்த 6ஐயும் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பீஸ் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் பீஸோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து 14 சென்டிமீட்டருக்கு நான் ஒரு மார்க் வச்சுட்டு 7 சென்டிமீட்டருக்கு இந்த சைடு ஒரு மார்க் வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பீஸ் வந்து கிடச்சிரும். அந்த டாப்பில் எழுதியிருக்க 20 சென்டிமீட்டர் வந்து முன்னாடி ஒரு பீஸ்க்கு எழுதுனது. ஸோ அதை வந்து நம்மளுக்கு தேவையில்ல. 14 சென்டிமீட்டருக்கு இந்த பீஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு சின்ன பீஸ் வந்து தேவைப்படுது. 7 சென்டிமீட்டர் டாப்லையும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா ஒரு 7 பீஸ் மட்டுமே நம்மளுக்கு வந்து போதுமானது. ஸோ கரெக்டாக வந்து டைமென்ஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் லெவல் நம்ம எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 20 சென்டிமீட்டருக்கு ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து ஒரே மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருப்போம் அந்த வி மாதிரி. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு ஸோ லைட்டாக வந்து டாப்பில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு இதில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸோ டாப்பில் வந்து இது போல் நான் எப்படி வச்சுருக்கணும் அதே போல் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 20 to 6 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சுருக்கதை நம்ம பேக் சைடில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் 3 சைட்லையுமே வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை பேக் சைடில் கொஞ்சம் நேரம் வச்சு பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 7 to 5 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சுருக்கதை நான் இப்போ எப்படி டாப்பில் வைக்கிறேனோ ஆக்சுவலாக வந்து மொபைல் அந்த இடத்துல தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் நான் இப்போ எப்படி கிராஸாக வைக்கிறேனோ ஸோ அதே போல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 14 சென்டிமீட்டருக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா டாப்போட கார்னரில் கரெக்டாக வச்சிங்கன்னா ஸோ கீழே வந்து மொபைல் வைக்கிற மாதிரி சின்ன ஒரு கேப் வந்து உருவாயிடும். ஃபைனலாக நம்மளோட இன்னொரு ஆம்பிளிஃபையரும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 யூஸ் உங்களுக்கு இருக்குது. ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டு பார்த்தலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு யூஸையும் வந்து பார்க்கலாம்.
ரெண்டாவது யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மொபைல் ஸ்டாண்டாகவும் இருக்க மாதிரி இருக்கனால ஸோ உங்களால் ஏதாச்சும் நோட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மொபைல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் கவலையப்பட தேவையில்ல, சவுண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆம்பிளிஃபயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. குக்கி எஃப்எம்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. புக்கெல்லாம் நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம அதை கூட ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.